guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம next weekக்கான பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதையும் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வீக் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீக் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்கார்டினேஷன் ஆஃப் அன் அரே. ஸோ இந்த பிளானரோட லிங்க் வந்து நான் டிரைவ்ல போட்டு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனாலே டைரக்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ரீடைரக்ட் ஆகிருவீங்க. So அந்த கொஸ்டின் தான் இது concatenation of an array அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். given an integer array nums அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ஸ்ன்ற ஒரு அரே கொடுத்துருக்காங்க ஆஃப் லென்த் n. nன்றது எந்த லென்த் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். you want to create an array answer நம்ம ஒரு ஆன்சர் அதை தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஆஃப் லென்த் 2n. 2nனா ஒன்றும் இல்லை 2 times of n. அதாவது இப்போ nன்றதுல இவ்வளவு இருக்கு 1 to 1 அப்படின்னு இருக்குன்னா இது 2 டைம்ஸ்னா அதை திருப்பி நம்ம கன்காட்டினேட் பண்ண சொல்றாங்க. கன்காட்டினேஷன்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து திருப்பி அதை வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அப்பண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். அப்பன்னா ஒன்றும் இல்லை, இருக்க வேல்யூ வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் தி அரேல வந்துட்டு நம்ம ஆட் பண்றதுக்கு அப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நான் கோடிங் சொல்லும் போது டீட்டெயிலா சொல்றேன். வேர் ஆன்சர் ஆஃப் i ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் i, அதாவது ஆன்சர்ல இருக்க வேல்யூவும் நம்பர்ல இருக்க வேல்யூவும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை ஒன் டைம் படிச்சு பார்த்துக்கோங்க. டைரக்டா வந்துட்டு நம்ம இன்புட் அவுட்புட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 1 to 1 இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா 1 to 1 திருப்பி அந்த 1 to 1 வந்து ரிப்பீட் ஆகணும். அதாவது 2n கொடுத்துருக்காங்களா அதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1321, அதாவது எந்த எண், அதாவது எந்த லென்த் வேணாலும் இருக்கலாம். அதுதான் ஆல்ரெடி சொன்னாங்க ஆஃப் என் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனி லென்த் வரைக்கும் இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்கு. 1321 கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா 1321 திருப்பி வந்துட்டு அந்த 1321 வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் நம்ம பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ஸ் அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து நம்மளுக்கு இது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆன்சர் நம்ம ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டு மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணலாம். நம்ஸ்னு ஒரு அரே ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, சோ அதுலயே வந்துட்டு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்துட்டு அப்படியே இதுக்கு பின்னாடி வந்துட்டு அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது மாதிரியும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2க்கு ஜம்ப் ஆயிட்டு 2வை இது பின்னாடி அப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, திருப்பி அந்த 2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி 1 விசிட் பண்ணிட்டு அந்த 1 இதோட அப்பன் பண்ணிட்டீங்கன்னா 1 to 1 1 to 1 அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் வந்து இந்த இடத்துல 2n கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்றோம். இன்கேஸ் அவங்க 3n 4n கொடுத்துட்டாங்கன்னா நான் இப்ப சொல்ல போற மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்ற ஒரு எம்டி அரே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 to 1 அப்படின்ற லூப்குள்ள வந்துட்டு என்டர் ஆயிட்டு அதை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன், அப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே 2 டைம்ஸ் இந்த ப்ராசஸை 2 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ண போறேன். ஸோ அதனால ஃபார் லூப்ல ரேஞ்ச் வந்து 2 டைம்ஸ் அப்படின்றத கொடுக்க போறேன். ஸோ இது கோடிங் வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரலாம், உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்ற ஒரு எம்டி அரே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை போட்டு நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த ஒரு லைனை விட்டுருங்க. ஆன்சர் அப்படின்ற ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் n in nums, அதாவது நம்ஸ்ன்ற அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எடுத்து ஆன்சரோட அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ ஆன்சர் டாட் அப்பெண்ட் ஆஃப் n, அந்த ஆன்சர் அந்த என்னன்றது கரண்ட் வேல்யூ ஆஃப் நம்ஸ். இப்போ நம்ஸ்ல நம்ம 1 விசிட் பண்றோம்னா அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எண்ணா இருக்கும். ஸோ அந்த 1 எடுத்து நம்ம ஆன்சரோட அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கும், 1 அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 1 விசிட் பண்ணதுக்கு அப்புறம் 2 விசிட் பண்ணுவோமா, ஸோ 2 அப்படின்றது ஆன்சருக்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து 1 அப்படின்றது வரும். ஸோ அதுதான் ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஃபார் n in nums அது ஆன்சரோட நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராசஸை நான் 2 டைம் ரிப்பீட் பண்ணணும், ஏன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால ஃபார் i in range இந்த ஒரு ஃபார் லூப்பை இன்னொரு ஃபார் லூப்குள்ள நான் போட்டேன்னா அந்த ப்ராசஸ் வந்து 2 டைம்ஸ் நடக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் அவுட்டர் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் i in range 2 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரேஞ்ச்ன்றது 2 டைம்ஸ், 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த லூப் திருப்பி இந்த ஆன்சருக்குள்ளேயே நம்மளுக்கு 1 to 1 வந்து அப்பெண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 to 1 1 to 1 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சரை லாஸ்டா ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் கோட், ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க அதை ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்ச உடனே கோடை வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா n டைம்ஸ் நம்ம ரன் பண்றோம். ஸோ அதனால big of n அப்படின்னு big of 2 டைம்ஸ் ஆஃப் n. ஸோ big of 2n, 2 வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்.
பிகோ நோட்டேஷன்ல. ஸோ 2 big O of n மட்டும் நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரே யூஸ் பண்ணிருக்கோம்ல, ஆன்சர்ன்ற அரே கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிருக்கனால அதுல வந்துட்டு எத்தனை நம்பர் அப்பண்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா n நம்பர்ஸ் இப்ப வந்து 3 கொடுத்திருந்தாங்கன்னா 3 அப்பண்ட் ஆகும். இதே இன்கேஸ் 5 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 5 நம்பர்ஸ் அப்பண்ட் ஆகும். ஸோ அதனால அதோட எக்ஸாக்ட் கவுண்ட் நம்மளுக்கு தெரியாதனால big O of n, அதாவது n டைம்ஸ் வந்து அந்த நம்பருக்குள்ள அப்பண்ட் ஆக போகுது. ஸோ அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of n வரப்போகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட உங்களை மீட் பண்றேன். until then bye from me.